மோனிகா அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த பாடல். இந்த மோனிகா என்று ஆரம்பிக்கும் போது நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் உங்களிடம். இந்த மோனிகா என்ற பெயர் கேட்ட உடனே நான் என் பழங்காலத்துக்கு சென்று விட்டேன். என் பழங்காலம் என்றால் என்ன? சிறு வயதில் குஞ்சாமணியை பிடித்துக் கொண்டு நடந்த வயது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் என் பள்ளியில் ஒரு மோனிகா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளை பார்த்ததும் என் மண்டைக்குள் உதித்தது காதல். அதன் பெயர் காதல் இல்லை, அதன் பெயர் இன்ஃபாச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப. பட் அப்ப அது எல்லாருமே காதல் என்று கூறினார். நானும் அவளும் சேர்ந்து சுத்த மிகவும் முயற்சி செய்தேன். அவளிடம் பக்கத்தில் போய் நின்றாலே அவள் வெக்கத்தில் ஓட மாட்டாள், என்னை முறைத்து பார்ப்பால், நான் தெரித்து ஓடுவேன். அதனால் நான் மிகவும் பயந்த சுபாவம், அவளை பக்கமே போக மாட்டேன். இப்படியே நடந்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் வேறு வழி இல்லை, அவளிடம் உரையாட வேண்டும் என்று சென்று ஒரு நாள் நின்று பேசினேன். அப்பொழுது அவளிடம் நான் காதல் கூற ஆரம்பித்தேன். அவள் காலிலிருந்து செருப்பை கழட்டி என் காதில் மாட்டிவிட்டாள். அத்துடன் நான் அந்த இடத்திலிருந்து விடைபெற்று விட்டேன். இதுதான் அந்த மோனிகா என்ற பெயரின் பின்னிலுக்கும் கதை. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மோனிகா அவனை பார்க்கவே இல்லை. இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க இருக்கு மோனிகா அப்படின்னு கேட்டேன். அது கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்களாம். பெஸ்ட். நம்ம கூட படிச்சதுங்கெல்லாம் 40 குழந்தையோட சுத்துது, நம்ம முன்னும் குழந்தையாவே சுத்தி இருக்கும்ன்றது அப்பதான் புரியுதே. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மோனிகா என்ற பாடல் மிகவும் அருமையாக உள்ளது. இட்ஸ் ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான். இதுக்குள்ள நீங்க எதுவுமே பெருசா எதிர்பார்த்து இல்லடா ஒண்ணுமே இல்லடா வெண்ண அப்படின்ட்டு என்ன திட்டாதீங்க. இப்போ ஓஜி மோனிகா இன்ஸ்டா ஃபுல்லா வைப் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இந்த பாட்டோட மிஸ் பண்ணி அடிச்சு தள்ளி இருக்காங்க. அதுவும் சூப்பரா இருக்கு. அதை நான் சைட்ல போட்டு வரேன். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நான் உங்கள் மகேஷ். பாய் பாய். மோனிகா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு அனுப்பாதீர்கள். ஓகே, பாய் பாய்.